Hello students, welcome to Hiba Max Centum Challenge 10th Standard Max பசங்களுக்கு இன்னைக்கு டே 6 சரிங்களா. இன்னைக்கு 5 சம் தான் கொடுக்க போகிறேன். இந்த 5 சம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கிராஷ் கோர்ஸ் இன்னும் நீங்கள் சேரலன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிராஷ் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகலன்னு சொல்கிறீங்க, இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன், கிராஷ் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணால் போதும். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நேற்றுக்கு ஏன் வீடியோ அனுப்பலை அப்படின்னா, கொஞ்சம் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நேற்றுக்கு ஒரு நாள் வெளியே கூட்டிகிட்டு போனோம். அதனால் என்னால் நேற்றுக்கு ஒர்க்கு கொடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி டே 6. நிறைய பேர் கேட்குறீங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன், அப்போ டே 1 டே 2லாம் செய்யணுமான்ட்டு. கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் எந்த டேட்டோடது அப்படின்ட்டு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போது டே 6 சம் வந்து நான் 31 டிசம்பர் கொடுக்குறேன்னா அந்த டேட் போட்டு டே 1 டே 2 அந்த மாதிரி கிளியராக முடியும். எல்லா சம்மையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நடுவில் தான் ஜாயின் பண்ணேன், அதனால் நான் டே 4 சம் பண்ணலை அப்படின்னு கண்டிப்பாக விட்டுறக்கூடாது சரிங்களா. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.3 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். 2 சம் இருக்குது, ஒரு சம் மட்டும் போடுங்க ஃபஸ்ட்டு சம். அடுத்து எக்ஸாம்பிள் 2.6 செகண்ட் சம். அடுத்து எக்ஸாம்பிள் 3.35 தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், எக்ஸசைஸ் 4.1 கொஷின் நம்பர் 7. இது வந்து ஃபோர்த்து சம்மு. ஃபோர்த்து சாப்டர்லேருந்து கம்பல்சரி கேட்டனால தான் ஃபோர்த்து சாப்டர்லேருந்து அதிகமாக சம்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஒன்று ஒன்றா படித்தா கூட நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா. சம் 5 வந்து எக்ஸசைஸ் 6.3ல கொஷின் நம்பர் 6. ஸோ யாரெல்லாம் ஃபோர்த்து சாப்டர், 7th சாப்டர், 6th சாப்டர்லாம் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, நான் கொடுக்குற சம்ஸையாவது ஃபாலோ பண்ணுங்கள் போதும். 2 வாட்டி இல்லை 3 வாட்டி எழுதி பார்த்தாலே உங்களால் அதை சூப்பராக சால்வ் பண்ண முடியும். நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனல் ஏதாவது வீடியோ மிஸ் ஆயிருந்தேன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் நான் வந்து எடுத்து அனுப்புகிறேன் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரிவிஷன் எக்ஸாம் அப்போ ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறது, அது லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். 5 சம் தான் தரேன், நிறைய நேரம் எடுக்காது. ஸோ ரிவிஷன் எக்ஸாமை சொல்லி நீங்கள் வந்து இந்த சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸை பிரேக் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் கிராஃப் ஜியாமெட்ரி லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், எல்லா சம்ஸையும் போடுங்க, எல்லா மாடலையும் போடுங்க. ஒரு மாடல் விட்டுறேன், நான் இதை மட்டும் பார்க்குறேன், தயவு செய்து இருக்காதீங்க. அண்ட் 1 மார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸும் நான் தரேன் சரிங்களா. இப்போது வந்து ஃபஸ்ட்டு புக் பேக்கை வந்து தரோ பண்ணுங்கள். ஏன்னா க்ரியேட்டிவ்லேருந்து 2 மார்க் தான் வரும் 1 மார்க்கில். அந்த கொஷினை கொஞ்சம் கவனமாக படித்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கான க்ரியேட்டிவும் நான் தரேன், அதுவும் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக்கு ஃபுல்லாகவே நம்ம தரவு பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த க்ரியேட்டிவ் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போகலாம் சரிங்களா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். எழுதிட்டு லாஸ்ட் டேக்கான வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அதோட சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.